Student, unit number 14 Biomolecules போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா எபிமர் அண்ட் எபிமரைசேஷன் பார்த்தோம். எபிமர்னா ஒரு சுகரில் வந்து அசிமெட்ரிக்கல் கார்பன் இருக்கும், அதுக்கு பேர் எபிமர். ஒரு எபிமரை இன்னொரு எபிமரை மாற்றுறதுக்கு பேர் எபிமரைசேஷன். அதுக்கு பயன்படக்கூடிய என்சைம் தான் எபிமரேஸ் அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக பீட்டா டி கேரட்டோஸை பீட்டா டி குளுக்கோஸை மாற்றலாம். இதில் வந்து ஃபோர்த்து கார்பனில் வந்து சேஞ்சஸ் ஆகும். சிமிலர்லி பீட்டா டி குளுக்கோஸை பீட்டா மேனோஸாக மாற்றலாம், அதாவது செகண்ட் கார்பனில் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது பேர் தான் எபிமரைசேஷன். அதுக்கடுத்தது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தோம். எப்பவுமே குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சரும் பைரனோஸோடைய ஸ்ட்ரக்சரும் சிமிலராக இருக்கிறதுனால குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் பார்த்தோம். ஃப்ரக்டோஸோடைய ஸ்ட்ரக்சரும் ஃபியூரானோடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ் அப்படின்லாம் சொன்னோம் இல்லைங்களா. டுடே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஃப்ரக்டோஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். ப்ரிப்ரேஷன். முதல்ல ஃப்ரக்டோஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மோனோசாக்கரைட். ஓகேங்களா. இட் cannot be further hydrolyzed. மேற்கொண்டு அதை ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது, அதை வாட்டர் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மோனோசாக்கரைட்ஸ். ஓகேங்களா. ஃப்ரக்டோஸ் இன்னொரு பேர் வந்து லீவோ ரொட்டேட்டரி. ஏன் லீவோ ரொட்டேட்டரி சொன்னால், ஒரு ஆர்டினரி லைட் இருக்குது இல்லைங்களா, இதான் ஒரு ஆர்டினரி லைட்டு. இதை போலரைஸ் என்ற டிவைஸ் அப்ளை பண்ணக்குள்ள சிங்கிள் டைரக்ஷன் மாறும். இது பேர் வந்து பிளைன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளைன் போலரைஸ் லைட்டை கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணால் அது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி. இதுவே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணால் அது பேர் லீவோ ரொட்டேட்டரி. ஓகேங்களா. எல் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி வந்து டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் போலரைஸ் லைட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுனால இது லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ஃப்ரூட் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதனுடைய ஆப்டிக்கல் ரொட்டேஷன் -133 -92 டிகிரி இருக்கும். ஓகேங்களா. இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர். இதில் கரையினா வாட்டரில் கரையும். ஸோ இதனுடைய ப்ரிப்ரேஷன் பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டு சுக்ரோஸ். சுக்ரோஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், C12H22O11 இல்லைங்களா. இதோட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 12 இருக்குது, 12 பாதி வந்து C6ன்னு போட்டுறேன், கொஞ்சம் கேப் கொடுத்து இன்னொரு C6 போட்டுறோம். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் வந்து 22 இருக்குது, 22 இந்த 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா 24, 24 பாதி வந்து H12, இங்கேயும் H12 போட்டுருவோம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது, 11 + 1 12, 12 பாதி O6ன்னு போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து குளுக்கோஸ், இது வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஃப்ரக்டோஸ். ஸோ எப்பவுமே சுக்ரோஸ்ன்றது வந்து ஒரு ஆலிகோசாக்கரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹைட்ரலைஸ் பண்ணக்குள்ள நமக்கு 2 மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கிது. அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ரம் இனுலின். இனுலின் ஃபார்முலா பார்த்தோன்னா C6H12O5 n டைம்ஸ். இதுதான் இனுலின். இஸ் ஹைட்ரலிசிஸ் வித் NH2O gives n C6H12O6 ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். 2 மெத்தடில் ஃப்ரக்டோஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ரம் சுக்ரோஸ், ஃப்ரம் இனுலின். இனுலினில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், போன கிளாஸில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் சில டெஸ்ட்லாம் கேரிட் அவுட் பண்ணி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம். அதேமாரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், த எலிமெண்ட்ரி அனாலிசிஸ் and molecular weight determination shows that the molecular formula MF molecular formula of fructose பார்த்தீங்கன்னா C6H12O6.
அதாவது எலிமெண்ட்ரி அனாலிசிஸ் மூலியமாகவும் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் மூலியமாகவும் ஃப்ரக்டோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா C6H12O6. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைட் இந்த presence ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் ஃபார் maintaining temperature 373 Kelvin. ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது வந்து N-hexane, அதாவது CH3 CH2 4 times CH3. இங்கே பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்குது, இங்கே 5 கார்பன் 6 கார்பன். இது பேர் வந்து N-hexane. ஹெக்ஸேன்னா 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். ப்ளஸ் CH3 CH2 3 times CHI CH3. இது ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கணும், இது செகண்ட் கார்பன் வச்சுக்கணும். செகண்ட் கார்பனில் வந்து அயோடின் இருக்கிறதுனால 2 அயோடோ ஹெக்ஸேன். ஸோ இது வந்து மேஜர் ப்ராடக்ட், இது மைனர் ப்ராடக்ட். இப்போ இந்த டெஸ்ட் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃப்ரக்டோஸ் கண்டெய்னிங் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மூணாவது, ஃப்ரக்டோஸ் is not oxidized by bromine water. bromine water ஃபார்முலா வந்து Br2/H2O. ஸோ bromine வாட்டரில் ஆக்சிடைஸ் ஆகாது. அப்போ இந்த டெஸ்ட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டிகைட் குரூப். ஃப்ரக்டோஸில் வந்து ஆல்டிகைட் குரூப்பே இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆல்டிகைட் குரூப் என்ன ஃபார்முலா CHO இருக்கும் இல்லைங்களா? ஆனால் ஃப்ரக்டோஸில் ஆக்சிடைஸ் ஆகாதனால ஆல்டிகைட் குரூப் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் NH2OH. இதில் ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு கிடைக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ் அக்சைன் கிடைக்குது. சிமிலர்லி ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சயனைட் HCN ரியாக்ட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ் சயனோஹைட்ரின். ஸோ இப்போ இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா presence ஆஃப் கீட்டோ குரூப். அப்போ கண்டிப்பாக ஆல்டிகைட் குரூப் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக கீட்டோ குரூப் இருக்குது. கீட்டோ குரூப்னால் உங்களுக்கு தெரியும், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் குரூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெஸ்ட். ஃபிஃப்த் டெஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஃபார்ம் பென்டாசிட்டேட். பென்டானா தெரியும் 5, அசிட்டேட்னா 5 அசிட்டேட் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த presence ஆஃப் பைரிடின். பைரிடின் தான் கேட்டலிஸ்டாக பயன்படுது. இப்போ இந்த டெஸ்ட் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் கண்டைனிங் 5 OH குரூப்ஸ், 5 OH ஆல்கஹாலிக் குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அந்த மூலிமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் fructose is oxidized by strong oxidizing agent. எது strong oxidizing agent பார்த்தீங்கன்னா such as concentrated nitric acid HNO3. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது to give glycolic acid plus tartaric acid. ஸோ இந்த டெஸ்ட் எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா கீட்டோ குரூப் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் இருக்குது, C2 அதாவது செகண்ட் கார்பனில் இருக்குது. அதே சமயத்தில் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் பிரைமரி ஆல்கஹாலிக் அதாவது OH குரூப் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் 6th கார்பன்லேயும் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நான் எழுத போகிறேன். CH2OH C டபுள் பாண்ட் O, இங்கே OHH, இங்கே HOH, இங்கேயும் HOH.
OH கீழே CH2OH. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கிறோம், இது 6th கார்பன் வச்சுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனையும் 6th கார்பனையும் மட்டும் ஆல்கஹாலிக் குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் செகண்ட் கார்பனில் வந்து இந்த கார்பன் தான் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன் வந்து கீட்டோ குரூப்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கான்சன்ட்ரேட்டட் HNO3 போட்டிங்கன்னா we get CH2OH COOH. இது பேர் கிளைகோலிக் ஆசிட். அதே சமயத்தில் டாட்டாரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஃபார்முலா வந்து COOH CHOH CHOH COOH. இந்த காம்பவுண்ட் பேர் வந்து டாட்டாரிக் ஆசிட். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுனா, ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகக்குள்ள குளுக்கோனிக் ஆசிடும் டாட்டாரிக் ஆசிடும் கிடைக்குது. இது எதுக்கான டெஸ்ட்னா, கீட்டோ குரூப் வந்து செகண்ட் கார்பனில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு கார்பன்லையும் 6th கார்பன்லையும் ப்ரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்த டெஸ்ட், ஸோ ஃப்ரக்டோஸ் இஸ் partially reduced by sodium amalgam. சோடியம் அமால்கத்தோட பார்ஷியலி ரெடியூஸ் ஆகக்குள்ள நமக்கு கிடைக்கிறது சார்பிட்டால் அண்டு மேனிட்டால். ஸோ இது எதுக்கான டெஸ்ட் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்ரக்டோஸில் வந்து கீட்டோ குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கீட்டோ குரூப்னா என்ன, C டபுள் பாண்ட் O இந்த குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கான ரியாக்ஷன் தான் எழுத போகிறோம். CH2OH C டபுள் பாண்ட் O. ஓகேங்களா, இங்கே OHH HOH இங்கேயும் HOH. ஸோ இங்கே CH2OH. இது வந்து ஃப்ரக்டோஸ் react with 4 hydrogen in the presence of sodium amalgam Na/H2O. ஓகேங்களா, இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து சார்பிட்டாலும் மேனிட்டாலும் கிடைக்குது. முதல்ல நான் சார்பிட்டாலோட ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். CH2OH. இப்போ 4 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வந்து கார்பனுக்கு இந்தாண்ட சைடும், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஓவுக்கு பக்கத்துலேயும் கம்பைன் ஆகும். அப்போ நான் ஆகும் C, இங்கே H வந்துடும், இங்கே OH வந்துடும். CHOH CHOH CH2OH. இது பேர் சார்பிட்டால். இப்போ மேனிட்டால் எழுதுக்குள்ள ரொம்ப சிம்பிள். செகண்ட் கார்பன் இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன் வந்து HOH இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே மாற்றி OHHன்னு போடுறோம். அதுக்கு பேர் தான் எபிமரைசேஷன் அப்படின்னு பேர். அதாவது ஒரு எபிமரை இன்னொரு எபிமராக மாற்றுறதுக்கு பேர் தான் எபிமரைசேஷன். அப்போ இது எப்படி எழுதுறேன்னா, CH2OH HOH வந்து OHHன்னு எழுதுகிறேன். CHOH CH2OH. இது பேர் மேனிட்டால். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே எதுக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரக்டோஸில் வந்து கண்டிப்பாக ஆல்டிகேட் குரூப் இல்லாமல் கீட்டோ குரூப் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய டெஸ்ட். ஸோ ஃபைனலி இந்த டெஸ்ட்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோசிஸ் அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, CH2OH C டபுள் பாண்ட் O COHH CHOH CHOH CH2OH. இப்போ கவுண்ட் பண்ணினா 6 கார்பன் இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. அப்போ C6. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 H12. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 C6 H12O6. இதான் வந்து ஃப்ரக்டோஸோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து ஐயூபேக்கில் எப்படி சொல்லலாம், இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் ஒரு ஹைட்ராக்ஸ் குரூப் இருக்குங்களா 1, தேர்டு கார்பன் ஒரு ஹைட்ராக்ஸ் குரூப் 3, ஃபோர்த்து கார்பன் ஒரு ஹைட்ராக்ஸ் குரூப் 4, ஃபிஃப்த்து கார்பன் ஒரு ஹைட்ராக்ஸ் குரூப் 5,
சிக்ஸ்த்து கார்பன் ஒரு ஹைட்ராக்சி இருக்கும் 6. அப்போ எத்தனை ஹைட்ராக்சினா 5 ஹைட்ராக்சிங்களா, 1 2 3 4 5 பென்டா ஹைட்ராக்சி. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்றா 6ங்களா, எக்ஸைன். ஆனால் கீட்டோன் வந்து சஃபிக்ஸில் எப்படி முடிக்கணும், நோனில் முடிக்கணும். அப்போ பென்டா ஹைட்ராக்சி எக்ஸானோன். இதுதான் ஐயூபேக் நேம் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Many aspects of our modern lifestyle are leading to a global epidemic of ill health. People choose fast, easy food options with disproportional daily calorie intakes and high blood sugar loads. We need to reduce the amount of sugar that we eat drastically. There is a tremendous rise in diseases such as overweight, obesity, type 2 diabetes, all leads to a remarkable impact on healthcare costs. The US have one of the highest numbers of people suffering from diabetes. In Europe, diabetes is affecting about 9% of the adult population. Overweight and obesity can be reduced by healthier foods and regular physical activity. Healthier food starts by limiting the energy intake derived from fats and sugars. The amount of fat, protein, carbohydrates and sugars within our daily food intake determine how healthy our diet is and affects the glycemic response. That is, the change in blood glucose levels after eating food that contains digestible carbohydrates like sugars. The food industry can play a significant role in promoting healthy diets by reducing fat, sugar and salt content of processed foods, ensuring that healthy and nutritious choices are available and affordable, restricting marketing of foods high in sugars, salt and fats, especially towards children and teenagers, supporting regular physical activity practice in the workplace. Many food products contain far more sugar than consumers expect. Reducing sugar intake has become an issue for the World Health Organization, national governments and health organizations. The UK introduced a unique national initiative to reduce the amount of sugar in children's diets. In the USA, the new Nutrition Facts label requires added sugars on the label in grams and as percentage of daily value. Strong recommendations to limit sugar for better health are firstly, the sugar levels in almost all food applications can be reduced, and secondly, the quality of carbohydrates can be altered by replacing sugar with partially or non-available carbohydrates to reduce glucose supply. A dietary fiber such as chicory root fiber. Chicory root fiber, also labeled as inulin, is a suitable ingredient to reduce or replace sugar. It provides bulk and sweetness and improves the metabolic profile of the food by reducing glycemic response, reducing calories, providing dietary fiber, and contributing to gut health. All leads to better weight management and a healthier way of life. Simple carbohydrates are sugars, not the table sugar that might come to mind, but simple sugars. They can be either monosaccharides or disaccharides. Monosaccharides are made up of only one sugar molecule. The main monosaccharides include glucose, fructose, galactose, and ribose. Monosaccharides are the simplest form of carbohydrates. Two monosaccharide molecules can join together to form a disaccharide, which is the second type of simple carbohydrate. Some common disaccharides include sucrose, or table sugar, which is a glucose molecule joined with a fructose molecule. Lactose, which is a galactose and glucose molecule joined together and is found mainly in milk. And maltose, which is two glucose molecules joined together and it is found in sweet potatoes. For the most part, all simple carbohydrates are turned into glucose in the body. Glucose is the main form of energy in the body. Simple carbohydrates are digested very quickly when they are in the form of added sugars or sweeteners, so it's best to get them from nutrient-dense foods such as fruits, veggies, and whole grains that contain fiber. Milk is also a good source as it contains vitamins and minerals. And that be the basics on simple carbohydrates.